டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நடிகர் சூர்யா அவர்கள் இப்போதான் செல்வராகவன் டைரக்ஷன்ல என்ஜிகே படத்துக்கான ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவருடைய அடுத்த படம் அதாவது கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல காப்பான் அப்படின்னு அவருடைய 37வது படம் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா. அந்த படத்துக்கான ஷூட்டிங்ல இப்போ ரொம்பவே பிஸியா இருக்காரு. ஸோ 37th படத்துக்கான ஷூட்டிங் பிஸியா போயிட்டு இருக்கும் போதே சூர்யா 38 இந்த படத்துக்கான அப்டேட்லாம் சோசியல் மீடியாவில் செம்மையா வைண்ட் அப் ஆனிச்சு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூர்யா 38 படத்தை சுதா கங்காரா டைரக்ட் பண்ண ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த சூர்யா 38 படத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு பைலட் மாதிரி நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்டும் வந்துச்சு. ஸோ ஏர் டக்கான் கேப்டன் ஆகிய கோபிநாத்துடைய வாழ்க்கை வரலாறு தான் இந்த படமாக எடுக்க போறாங்க அப்படின்னும் அந்த படத்தில் கோபிநாத்துடைய கேரக்டரை நம்ம சூர்யா அவர்கள் ரீப்ளேஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் வந்துச்சுங்க. ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைக்கிறாரு அப்படின்ற போதும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு இசை குறித்தும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ பட் ஹீரோயினா யார் நடிக்கிறாங்க அப்படின்றதுலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. இப்போ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங் குறித்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான மியூசிக் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சூர்யா 38 இந்த படத்துக்கான ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம். பட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான சாங் ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சிட்டாராமாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம குஷியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு சாங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொலாபரேஷனோட டிஃப்ரெண்டான ஜேர்னலில் கம்போஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ சாங் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸ் ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் ஜிவி பிரகாஷ்குமார் பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷுடைய அசுரன் படத்துக்கும் இசையமைக்கிறாரு. அடுத்தது அவருடைய ஜெயில் அப்படின்ற படத்துக்கும் இசையமைக்கிறாரு. ஸோ அந்த படத்துக்கான மியூசிக்கும் பற்றியும் அவர் கரண்ட்டில் பேசிட்டு இருந்தாருங்க. ஸோ சூர்யா ஃபேன்ஸுக்கு செம்ம அப்டேட்டாக ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே சூர்யா 38 படத்துக்கான சாங் ஒர்க்லாம் முடிச்சிட்டாரு அப்படின்றது ஒரு செம்ம நியூஸாக தான் இருக்குது. சரி, இந்த நியூஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் சூர்யா 38 இந்த படத்தில் நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு பைலட்டாக நடிக்க போகிறாரு. பைலட்டாக பார்க்க சூர்யாவை எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.